அடுத்த நாள் காலையிலே எங்கள் செந்தில் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் பிரச்சனை பண்ணுறாங்க. யார் சொல்லியும் கேட்காம பேக்கெல்லாம் ரெடி பண்ணி வெளியே வந்துடுறாங்க எங்கள் செந்தில். மீனாவையும் கூட்டிக்கிட்டு மீனாவும் என்ன சொல்லியும் கேட்காம செந்தில் வீடு அப்படியே நிற்கிறதுனால மீனாவுக்கு அடுத்து என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. வீட்டில் இருக்க அத்தனை பேரும் எங்கள் செந்திலை பார்த்துட்டு அழுகவும் செய்கிறாங்க. முக்கியமாக கோமதி, இங்கே ஏண்டா இந்த வீட்டில் அம்மா அப்பா கூட இருக்க பிடிக்காம தானே இந்த வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லி இங்கே சொல்லும்போது அதுக்கு எங்கள் செந்திலும் இல்லைம்மா அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லி அமைதியாக நிற்க, டேய் எதுக்கடா செந்தில் இப்படி பண்ணுறான்னு சரவணன்னு கேட்குறாங்க. பாண்டியன் எதுவுமே பேசாமல் தலையை தொங்க போட்டுட்டு நின்றுட்டுருக்கவும் செய்ய, மாமா நான் இந்த வீட்டை விட்டு போகணும்லாம் நினைக்கவே இல்லை மாமா, ஆனால் இவர் யார் சொல் பேச்சையும் கேட்காம இப்படி வந்து கிளம்பி நின்றுட்டுருக்கார் மாமா அப்படின்னு சொல்ல, விடுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எங்கள் பாண்டியனும். இப்போ வரப்போறியா இல்லையா நீ அப்படின்னு சொல்லி கேட்க, வெளியில் வண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கு, எல்லாத்தையுமே நம்ம பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சு, நாம் அந்த வீட்டுக்கு போனால் மட்டும் போதும். அது மட்டும் இல்லை, அந்த குவார்ட்டர்ஸில் தங்குறதுக்கு பொருட்களை வாங்குறதுக்கான பணத்தை கூட ரெடி பண்ணியாச்சு, எல்லாமே நம்ம வாங்கி வைக்கலாம். இனிமேல் அந்த வீட்டில் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, கிளம்பலாம் மீனா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுடைய கையை பிடிச்சி அங்கே செந்தில் இழுக்கும் போதாம் மீனாவுக்கு தலை சுற்றி கீழே விழுகவும் செய்கிறாங்க. கீழே விழுந்த அடுத்த நோடி இங்கே உடனே கோமதி ஓடி போய் என்னடி ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கலப்ப பதறி போய் செந்திலுமே மீனா என்னாச்சுமா என்னாச்சுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் உட்காராங்க. பாண்டியன்லேருந்து எல்லாருமே பதட்டப்பட உடனே இங்கே டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறதுக்குள்ளே எங்கள் கதிர் என்ன பண்ணுறாங்க, நான் போய் டாக்டரை கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சொல்லி பக்கத்தில் இருக்க டாக்டரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. மீனாவை கொண்டே படுக்க வச்சதுக்கு பிறகு உள்ளே போய் செக் பண்ணிட்டு வந்த டாக்டரும் உங்கள் மருமக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி விஷயத்த சொன்ன உடனேயே பயங்கர சந்தோஷப்படுறாங்க. ஆனால் மயில் முகத்தில் கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை. மீனா மாசமாக இருக்கலான்னு கேட்டதும் இங்கே செந்திலும் ரொம்ப சந்தோஷமாக உள்ளே போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு வெளியே வந்ததுக்கு பிறகு அவங்க உடம்பு கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது, தினமும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்களான்னு சொல்லி கேட்க, ஆமாம் டாக்டர்னு சொல்லும்போதும் கொஞ்ச நாள் அவங்க வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கணும், அவங்கள கூட இருந்து கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு போக, நாளைக்கு இங்கே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வாங்க, நான் மருந்து மாத்திரையெல்லாம் செக் பண்ணிவிட்டு எழுதி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதை கேட்ட செந்தில் எதுவுமே பேச முடியாமல் நிற்க, உனக்காக இல்லைனாலும் மீனாவுக்காக கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு கோமதியை திட்டிட்டு உள்ளே போய் மீனாவை பார்த்து சந்தோஷப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கவும் செய்ய, பாண்டியன் கோமதின்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. செந்தில் இதுக்கப்புறமா இந்த விஷயத்தை தூக்கி வச்சுட்டு மீனாவை பார்த்துக்கிறதுக்காக பக்கத்தில் போய் இருக்கவும் செய்கிறாங்க. வெளியே வந்த கோமதி அங்கே நின்றுக்கிட்டு இருக்க தங்கமயிலை பார்த்து, இங்கே நாளைக்கே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும், இல்லைனா தங்கமயிலுக்கு நடந்த மாதிரி ஏதாவது நடந்துருமோன்னு பயமாக இருக்குது, ஹாஸ்பிட்டலுக்கே போகாமல் வீட்டில் இருந்ததுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தது, இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளாக இருக்கான், இனி நீ தாண்டி அடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தங்கமயிலை பார்த்து பேசிட்டு போக தங்கமயிலுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. உள்ளே போன தங்கமயில் அங்கே இருக்க சரவணனை பார்த்து, உங்கள் அம்மா என்ன நினச்சிட்டு இருக்காங்க, எனக்கு என்ன குழந்தை பெற்றுக்கக்கூடாதுன்னு ஆசையா, நீங்கள் என் கூட சந்தோஷமாக சேர்ந்து வாழ்ந்தால் தானே அடுத்த குழந்தையெல்லாம் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தங்கமயில் சொல்ல, உன் கூடலாம் மனுஷன் வாழ்வானாடி, உன்னையெல்லாம் இந்த வீட்டை விட்டு வெளியே எப்படா அனுப்புறதுன்னு யோசனையில் இருக்கேன், உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஒரு ஆசை வேறு இருக்கா, இங்கே பார் எப்போ வேணாலும் இந்த உண்மையை நான் வீட்டில் சொல்லி உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்ப தான் போகிறேன், அதனால் இந்த ஆசையெல்லாம் தூக்கி மூட்டை கட்டிட்டு ஒழுங்கா இந்த வீட்டில் கொஞ்ச நாளைக்கு இருக்க பாரு, அதுதான் உனக்கு நான் கொடுக்குற ஒரே ஒரு தண்டனையும் கூட அப்படின்னு சொல்ல, அப்படியே எங்கள் தங்கமயில பார்த்து தகச்சு போய் நிற்கிறாங்க. அதே போல் இங்கே உள்ளே போன பாண்டி பழனிவேல் கிட்ட அங்கே சோனியா கேட்குறாங்க, ஏங்க மீனா இப்போது கர்ப்பமாக இருக்காளன்னு சொல்ல, தங்கமயில் மாதிரி இந்த விஷயத்தில் எதுவும் தப்பு நடந்துடாதேன்னு சொல்ல, சாச்சா அதனால தானே நாளைக்கே அக்கா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் டாக்டரே வந்து செக் பண்ணி பார்த்துட்டும் போயிட்டாங்க, இதுக்கப்புறம் வேறு யார் கன்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இல்லை எனக்கும் கூட ஒரு குழந்தைக்கு அம்மா ஆகணும்னு ஆசையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்ல, முதல்ல நீ இந்த வீட்டுக்கு நல்ல மருமகளா எனக்கு நல்ல மனைவியாக இரு, அதுக்கப்புறமா குழந்தைய பற்றி பேசலாம், நீ எப்போ எந்த மாதிரி நடந்துக்கிறன்னு கூட எனக்கு தெரிய மாட்டுதுன்னு சொல்கிறாங்க. இங்கே பழனிவேல் சொன்னதை கேட்டுட்டு அமைதியாக உட்காந்துருக்காங்க எங்கள் சுகன்யாவும். அதே போல் தான் எங்கள் தங்கமயிலுக்கு அந்த ஆசை இருக்குது. ஆனால் ராஜியும் அதே போல் கதிரும் வந்துட்டு அந்த விஷயத்தை பற்றி பேசாமல் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சிரித்தபடி அமைதியாக ஒத்த வச்சுட்டு தூங்க தான் செய்கிறாங்க. இங்கே வீட்டுக்குள்ளே மீனாவும் சொல்கிறாங்க, இனிமேல் இந்த வீட்டை விட்டு போகணுன்னு யோசிப்பீங்களா என்னன்னு சொல்ல, இல்லை மீனா எனக்கு நீ தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு செந்தில் வந்துட்டு மீனாவோட கையை பிடிக்க, மீனாவும் எது நடக்கணும்னு நினச்சினோ அது நடந்துட்டு, ஆனால் நம்ம வயிற்றில் வளர்கிற குழந்தையால் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க மீனாவும்.